எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்தவுடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது 17ஆம் தேதி செப்டம்பர் 2025 தான் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாகவே அதாவது பார்த்தா மிதுன ராசி புதனுடைய ராசி தான் இந்த மிதுன ராசி. மேக்சிமம் அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேச்சு திறமை, அதாவது நல்ல கல்வி திறமை, ஞானம், அறிவு, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட் கொண்ட ராசி யாருதுன்னா இந்த மிதுன ராசி தான். ஏன்னா கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறவரே யாருன்னா இந்த புதன் தான். அவருதான் உங்கள் ராசிக்கு அதிபதியே நிற்கிறாரு. அந்த புதன் பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 17 தேதி வரைக்குமே தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா மிதுன ராசி, கன்னி ராசி இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி புதன் தான். அந்த புதன் பகவான் தான் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால, நிச்சயமாக அது குறிப்பாக 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது மாதிரிஸ்தானம், அதாவது அம்மாவோட இடம், மாதிரிஸ்தானம். அதே மாதிரி சுகஸ்தானம்னு கூட சொல்லலாம். அப்போ சுகஸ்தானத்தில் தான் சொந்த வீட்டுக்கு அதிபதி தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதத்தில் 17 தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தா, அதாவது 4ஆம் இடம்ன்றது சொத்து, வீடு, மண்மனை, இடம், பூமி. இப்போ கிரை மண்ணுன்னு நினச்சி பண்ண முடியாமல் தடைப்பட்டவங்களுக்கு 17 தேதிக்குள்ளார இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, மண்மனை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அது அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த புதன் பகவான் நாளில் உட்காந்துருக்கிறார். ஏன்னா பொதுவாக புதன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 17 தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த பவர் இருந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததான். அப்போ எதையுமே இல்லைங்க, எனக்கு சும்மாவே அதுவாக வருமானு பார்த்தா வராது. ரொம்ப நாளாக நான் அதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நாங்கள் பஞ்சாயத்து, கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தள்ளி தள்ளி போகுது, அமையவே மாட்டேங்குது, இதுக்காக ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு ஜீவராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இது பொருந்தும். புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு மண், மனை, பூமி, சொத்து, கிரயம் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் தான் வீட்டில் ஆட்சியாக உட்காந்துருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் மாற்றங்களை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டன்றது ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்ல ரேங்க் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் ஒரு தரம் உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதுக்கு முன்னாடி படிக்கலப்பா, ஏதோ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா டேலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. கல்விக்கு மாற்றம். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 3ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் புதன் சூரியன் 2 இணையும் போது வெளிநாடுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் தான். இந்த சாதகமான நேரம் 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா 17 தேதிக்கு அப்புறம் தான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் துலா ராசிக்கு வந்துடுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் கன்னி ராசியில் தான் உட்காந்துருக்க போறாரு, அது மாற போறது இல்லை. அப்போ புதன் பகவான் 17ஆம் தேதிக்கு மேல கன்னியிலிருந்து துலா ராசிக்கு வந்துடுறாரு. அப்படி அது வர்றதுக்குள்ளார உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடுக்கு போகணும்னு முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லை வெளி மாநிலம் போகிறதுக்கோ முயற்சி எடுத்தாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அடுத்தது 5ஆம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா அதாவது சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ உட்காந்துருக்கிற இடம் 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா நிச்சயமாக புத்திர செல்வங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்குதா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய 5ஆம் இடம் நல்லா இருந்து சுத்தமாக இருந்து தோஷம் இல்லாத கண்டிப்பாக பார்வைப்படாமல் இருந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி
சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப 23 தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கிறேங்க அப்படின்னா 23 தேதிக்குள்ளார அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். அல்ல அதுக்குண்டான ஒரு வேண்டுதல் நிறைவேற்றலான்னு இருக்கிறீங்கன்னா 23 தேதிக்குள்ளார அந்த வேண்டுதல் நிறைவேற்றுங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும் போது உங்களுக்கு சொத்து கொடுக்குறாரா இல்லையா, புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. அப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதம் எதுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு டெஸ்ட் டியூப் வைக்கலான்னு இருக்கிறேங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு இருக்கிறேங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இது நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இருக்கிறேன், அந்த வேண்டுதல் நிறைவேற்றலாம்னு இருக்கிறேன், இது போல சார்ந்த விஷயங்கள் எல்லாமே யோசிக்க வேண்டாம், கேட்க வேண்டாம், ஒரு நல்ல நாள் பார்த்து போய் செஞ்சுட்டு வந்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த 23 தேதிக்குள்ளார இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு சுக்கிர பகவானே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே மிதுன ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எப்பன்னா சுதாரணம் சுக்கிரன் தான். அவர் இப்போ தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். நான் இருக்கிறேன், நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சி எடுங்க, உங்களுக்கு வெற்றி தரேன்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார். அது குறிப்பாக அந்த 23 தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் எந்த குறைகள் இல்லை, புரியுதுங்களா? அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் சொந்த தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா குரு தான். அந்த குருவே உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். ஆனால் குரு மட்டும்தான் பார்க்குற இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு, அவர் இருக்கிற இடத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அந்த திறமை யாருக்கு இருக்குதுன்னா குருக்கு மட்டும்தான். அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முதல் விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஒரே எதிர்பார்ப்பு இருக்காது. இப்போ என்னன்னா ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, படிப்பு நல்லா இருக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க. அதே ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் எப்போ அமையன்றது எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கி, இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கிறது எதுக்குன்னா குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஃபேவராக இருக்குது இந்த மாதம். அப்போ இதை போக நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா முதல்ல அதாவது நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா அது மட்டும் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பார்த்தா தொழில் பிரச்சனை கொடுத்துருக்கோம், தொழிலில் சங்கடங்கள் வந்திருக்கும், வேலை நீங்களே விடுற மாதிரி இருந்திருக்கலாம், வேலை பறி போயிருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஜீவன சனியாக இருக்கிறார், தொழில் சனியாக இருக்கிறார். தொழில் சனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், தொழிலுக்கு சில பாதகமாக பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், இல்லை தானாக விட்டுட்டு வர மாதிரி இருந்திருக்கும், இல்லை வேலை செஞ்சு நிம்மதி இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. என்னடா நம்ம வாழ்க்கை இது, இந்த வேலை தேவையா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா, எப்போதான் நமக்கு நல்ல நேரம் பிறக்கும், இது போல ஒரு எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமெல்லாம் நமக்கு வரும். அதனால பார்த்தீங்கன்னா முழுக்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன சனியாக இருந்தாலும் இப்போ சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். அப்போ வக்கரத்துக்கு போன சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா நவம்பர் 28 தான் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. அப்போ அந்த இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த தொழில் பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீங்கள் தொழில் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா, தொழில் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, சங்கடத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிச்சயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு தொழில் பிரச்சனை சரியாகும், மன அழுத்தம் குறையும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் கண்டிப்பாக சரியாகும், பிரிஞ்சவங்க ஒன்றா சேரலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வீடு ஃபுல்லாக காசு வச்சிருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோன்னு தொலாவர காலத்துக்கு வந்துட்டோம். இந்த நிலைமை எல்லாமே மாறும், புரியுதுங்களா? நீங்கள் பயப்படவே வேண்டாம். முழுக்க முழுக்க பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அதாவது சனி பகவான் உங்களுக்கு ஜீவன சனியை பார்க்குறாரு. அதனால தான் உங்களுக்கு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் கொடுக்குறவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வருது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு ஓடி போயிடும், பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, இது பெருமாளுக்கு உகந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும், அதாவதுன்றது பெருமாளும் வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமை விரதம் பிடிங்க. இறந்தவங்களுக்கு புரட்டாசி 5ஆம் தேதி அதாவதுன்றது மாகாளி அமாவாசை வருது, இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாவே போதும், இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி மாகாளி அமாவாசை, இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, படையல் போட்டு சாமி கும்பிடுங்க. ரெண்டாவது
இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் பிடிங்க. இது போக இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற வெற்றி கிடைக்கும். சரிங்களா?